வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நாம ரீடிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு எஃபெக்டிவான ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் டூல் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏன் வந்து இந்த ரீடிங் வந்து நாம ஃபாலோ பண்ணணும், நம்மளோட இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்காக எப்படி வந்து நம்ம படிக்கணும், எதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் டீட்டெயிலா வந்து இந்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம கடைசி வரைக்கும் பார்க்கறது மட்டும் இல்லாம கத்துக்கிற விஷயங்களை உங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து பயன்படுத்தி பாருங்க. உங்களோட டெய்லி கான்வர்சேஷன்ல, அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற கான்வர்சேஷன்லாம் வந்து உங்களோட லேர்னிங்கை அப்ளை பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம ஃப்ளூயண்ட் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங் அப்படின்றது வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலர் வந்து பல வருஷமா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருப்போம், இன்னும் வந்து அந்த ஃப்ளூயன்சி வரலையே ஏன் அப்படிங்கிற யோசனையோடு இருக்கவங்க வந்து பல பேர் உண்டு இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து எதனால வந்து இன்னும் ஃப்ளூயன்சி அச்சீவ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறது என்னோட எண்ணம். இதை பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம தெரிவிங்க. Now let's dive right into the topic now. இதுக்காக ஒரு சின்ன PowerPoint presentation கிரியேட் பண்ணியிருந்தேன். அதை நம்ம கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணுறேன். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் please feel free to download it for your reference purpose. So as I said, the objective is about how to improve your English by reading. Okay, let's look into the benefits of reading first. எதனால வந்து நாம இந்த ரீடிங்கை வந்து நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சிலது மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. let me explain. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து அட்டகாசமான ஒரு டிப். ஏன்னா வந்து பர்சனலாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் புது புது வெக்காபுலரிஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு. இதை பற்றி அடுத்த ஸ்லைட்லேயும் வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு புது வெக்காபுலரியை படிக்கும்போது அதை மறக்காமல் இருக்கிறது எப்படி, கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது, அப்படி எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் இன்டு தி பெனிஃபிட்ஸ் நவ். Learn new vocabulary. Understand words in context by seeing them in meaningful sentences. நம்ம புது புது வெக்காபுலரி வந்து எப்படி கற்றுக்கிறதுங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்மளோட பழைய வீடியோஸில், இல்லை நம்ம வீக்கெண்ட் லைவ் செஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் பேசியிருக்கோம். ஆனால் இந்த ரீடிங் மூலமா வந்து நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் தன்னந்தனியாக படிக்க போகிறதில்ல, சரியா? அந்த வார்த்தையை, புது வார்த்தையை வந்து ஒரு சென்டென்ஸில் அது வந்து ஒரு மீனிங் கொடுக்குது இல்லையா, அந்த மீனிங்கோட சேர்த்து நீங்கள் படிக்கிறீங்க. அது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸோட கலெக்டிவாக நீங்கள் படிக்கும்போது அந்த வார்த்தை எப்படி பொருள் கொடுக்குது, அந்த வார்த்தையோட முக்கியத்துவம் என்ன, எம்ஃபசிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாமும் நாம் புரிஞ்சுக்கிட்டு படிப்போம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் ஸ்டாண்ட் அலோன் வேர்ட் பட் ஆல் அதர் வேர்ட்ஸ் தட் மேக் அப் த சென்டென்ஸ் as a whole. Improve grammar. See grammar rules applied in real world contexts. கிராமர் வந்து நாம இந்த சேனல்ல இல்லை நூற்றுக்கணக்கான சேனல்ஸ் இருக்கு, எல்லாத்துலேயும் வந்து கிராமர் படிப்போம். ப்ளஸ் நீங்கள் படங்கள் பார்ப்பீங்க, அந்த சப்டைட்டில்ஸ்ல இருந்து கூட நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்ப்பீங்க, புது புது வார்த்தைகளை கற்றுக்குவீங்க, எப்படி பேசுகிறாங்க, அந்த உச்சரிப்புகள் அதெல்லாமும் கற்றுக்குவீங்க. ஆனால் இந்த ரீடிங் மூலமா பெரிய பெரிய பேராகிராஃப்ஸில் எப்படி அந்த கிராமர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ளோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கொஹெஷன், எந்த இடங்களில் வந்து ஏற்ற இறக்கம், அந்த பங்க்சுவேஷனை பயன்படுத்தி எப்படி வந்து அந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த கான்டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து நம்ம படிக்கும்போது இட் கிவ்ஸ் மோர் இன்சைட் இன்டு லேர்னிங் தி கிராமர். Enhance comprehension skills. Develop better understanding of texts. சும்மா நான் வந்து ஒரு கடமைக்காக படிச்சுட்டு போகாமல் அந்த டெக்ஸ்ட்ஸை வந்து எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணுறோம், அதாவது எப்படி வந்து அந்த கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த நான் போன பாயிண்ட்டை சொன்ன மாதிரி அந்த கொஹெஷன், அந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தி எப்படி வந்து அந்த மீனிங் வந்து நமக்கு தெரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். will improve on those comprehension skills. Develop fluency. Reading fluently improves your natural flow of language. இதை பற்றியும் அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். எப்படி சத்தமாக படிப்பதன் மூலமாக நம்மளோட ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தயக்கம் இருக்கும், இங்கிலீஷ் பேசும்போது ஒரு மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குது, ஒரு ஆக்வர்டான ஃபீலிங் இருக்கும், இதெல்லாமும் வந்து தகர்த்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ் ஆகும் இது இருக்கும். ஓகே, பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வாட் ஷுட் யூ ரீட், என்னதான் வந்து நாம படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ளூயன்சி வந்து நீங்கள் பேசிக் லேர்னர் அப்படின்னா வந்து நீங்கள் சில்ட்ரன் காமிக்ஸ் இல்லை வந்து சின்ன பசங்களுக்கான புக் எதுவாக இருந்தாலும் அதில் இருந்தும் படிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா ஏதாச்சும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை நாவல் இல்லை ஏதாச்சும் ஜேர்னல் படிக்கலாம். Okay, now the points to remember: choose the right level. Too hard leads to frustration. Too easy limits learning opportunity. அதாவது நீங்கள் ரொம்பவே கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இல்லை புக் வந்து எடுத்தீங்கன்னா
இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு லேர்னிங் எபிலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் கரெக்டாக. இப்போ வந்து நான் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க இப்போ இங்கிலீஷ் லேர்னிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது தெரியும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ படிக்கிறதுக்கு அந்த மாதிரியான புக்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து உங்களோட லேர்னிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், கொஞ்சம் பேஜஸ் படிக்கும்போது விரக்தி ஆகிடும், என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போராக வாய்ப்பு இருக்குது. அதனால் choose the right level. Pick topics you like. இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை அந்த மாதிரி காஸ்மாலஜி, ஆஸ்ட்ரானமி இந்த மாதிரி டாபிக்ஸில் ஒரு புக் எடுங்க. இல்லை உங்களுக்கு மூவிஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூவிஸ் பற்றின புக்ஸ் ஏதாச்சும் ரிவ்யூஸு இல்லை இந்த சினி இண்டஸ்ட்ரி பற்றின நியூஸ் ஏதாச்சும் வர மாதிரியான புக்ஸு. ஸோ முக்கியமான விஷயம், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ whichever makes you comfortable and happy, choose that book. Alright, the third point, select one level down. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா choose materials slightly below your current level for confidence and enjoyment without stress. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நாம எந்த லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த லெவலை விட ஒரு ஸ்டெப் வந்து கம்மியாக இருக்க மாதிரி புக்ஸை சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்களை ரொம்பவே ஈஸியான டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ண சொல்லலை. ஏன்னா அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லேர்னிங் நிறைய இருக்காது. நம்ம வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப் கீழே வந்து இருக்க மாதிரி ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் வரும். படிக்கிறது எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அந்த மோட்டிவேஷனும் கிடைக்கும். ஓகே, எல்லாம் வந்து நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்ரஸ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது, என்ன எது படித்தாலும் கஷ்டமாக இருக்குது புரியலையே அப்படின்னு நினைக்காது. ஸோ இட் மோட்டிவேட்ஸ் us to keep reading further. ஓகே, என்ன படிக்கணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். First step, skim the text. Get an overview before diving in. அதாவது ஒரு புக் எடுக்கிறீங்க, ஒரு பேஜ் வந்து முதல்ல அந்த பேஜில் இருக்க ஹைலைட்டட் டெக்ஸ்ட், அந்த இமேஜ், இதெல்லாம் வந்து என்ன வந்து சொல்ல வராங்க, என்ன கான்செப்ட், என்ன ஜானர் இல்லை என்ன டாபிக் அப்படிங்கிறத வந்து முதல்ல அந்த ஸ்கிம் பண்ணி ஒரு மேற்பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. And then read for context. Guess word meanings from the sentence. This is the most important thing that I told you about in the first line. அதாவது ஒரு புதுசாக ஒரு vocabulary படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதோட அர்த்தம் வந்து தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த சென்டென்ஸை முழுசாக படிக்கும்போது அந்த சென்டென்ஸில் மற்ற வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தைகளே வந்து உங்களுக்கு இந்த புது vocabularyயோட வார்த்தைகளை கெஸ் பண்ண உதவி செய்யும். இது வந்து நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட ஒரு மெத்தட். இது புது வார்த்தைகளை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். So let me show you an example. At first I was hesitant, but then with practice I became confident. இங்கிருந்து இந்த சென்டென்ஸில் ஹெசிடென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மற்ற வார்த்தைகள்லாம் என்ன பொருள் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. At first, முதலில், I was hesitant, முதல்ல நான் ஒரு நிலையில் இருந்தேன், சரியா? But then with practice, ஆனால் ப்ராக்டிஸின் மூலமாக I became confident, நான் வந்து நம்பிக்கை உடையவனாக மாறினேன். இப்போ முதல்ல அப்படி இருந்தேன், ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். அப்போனா என்ன சொல்லி இருப்பேன்னு கெஸ் பண்ண முடியுது அவங்களால? தயக்கமாக இருந்திருக்கலாம், வேற என்ன, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், பயமாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாமல் அப்படின்ற பொருள் தான் அது கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது இல்லையா ஈஸியாக. அதுக்கு தான் வந்து இந்த ரீடிங் மூலயமா புது வெக்காபுலரிஸை மீனிங் வந்து கெஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா at first I was hesitant, நான் வந்து ரொம்ப தயங்கிட்டே இருந்தேன், ரொம்ப தயக்கமுடையவனாக இருந்தேன். ஆனால் ப்ராக்டிஸின் மூலமாக, தொடர்பயிற்சியின் மூலமாக நான் கான்ஃபிடென்ட்டாக மாறினேன். So this is just an example. By following this same strategy, you can keep learning new vocabularies every day while reading. Now, next point, write new words. Note unfamiliar words and create your own sentences with them. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி புது வெக்காபுலரிஸ்லாம் கற்றுக்கிட்டே வரோம் இல்லையா, அதெல்லாம் எழுத மனசில் பதியும் இல்லையா. இப்போது அந்த பதிந்த வார்த்தைகளை வந்து உங்கள் சென்டென்சஸில் பயன்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருங்கல்ல, அதையே ரீஃப்ரெஷ் பண்ணி எப்படி எழுதலாம்னு பாருங்கள். At the beginning, I was not very comfortable, but then with the practice, I have become confident. இந்த மாதிரி அந்த hesitant அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், at the beginning, I was a little hesitant, but then I started practicing continuously, and then I became confident. இப்படின்னு இதே மாதிரி புது வார்த்தைகள் உங்கள் own sentences, keep practicing. And read aloud. இதுதான் வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன், சத்தமாக படிக்கணும். சத்தமாக படித்தா தான் வந்து நம்ம வாய்ஸ் நமக்கு கேட்கும், நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். நம்மளோட அந்த ஷைனஸை வந்து விட்டு வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Reread the text. During your first read, focus on understanding the main idea, and during the second read, notice details and subtleties you missed initially.
அதாவது முதல்ல படிக்கும்போது அந்த மெயின் ஐடியா, இந்த கிராமர், இந்த வெக்காபுலரி இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மெதுவாக படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இப்போ ரெண்டாவது அதே பேஜை நீங்கள் படிக்கும்போது தவறவிட்ட கிராமர், தவறவிட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்து திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே ஒரு நல்ல வார்த்தை, எனக்கு பிடிச்ச வார்த்தையும் கூட, சடல்டீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பொருள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் தெரிவிங்க. இட்ஸ் அ நைஸ் வேர்ட் டு லேர்ன். ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. I'll be happy to answer all your questions, and I encourage you all to participate in our weekend live sessions to practice all your learning. Wishing you all the best. Have a good day. Bye-bye.